ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என் மாமா வந்து எனக்காக காடெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சண்டே இவங்க தான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து செய்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து காடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிரணும் வாங்கிட்டு வந்ததுமே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இதுக்காக ஒரு மசாலாவும் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. இஞ்சி, பூண்டு, பட்டை மிளகாவ தனியா வதக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அப்புறமேலுக்கு மிளகு இதெல்லாம் வதக்கி தனியா வச்சிருக்காங்க. இது ஆறுனதும் மிக்ஸியில போட்டு நம்ம பேஸ்ட்டாட்டம் அரைக்கணும் தண்ணி ஊத்தி. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாட்டம் வந்துரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட வந்து சீரகம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயத்தை வதக்கலாம். அடுத்து அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் வதங்கினதும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது கூட நம்ம வந்து தேவையான காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்க காடையெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிரும். காடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ வந்து மூடி வச்சுட்டு வேக வைங்க, சீக்கிரம் வேகும். இது மூடி வச்சுட்டு மாமாவும் பக்கத்துலேயே நின்று தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. வாசமே நல்லா கமகமன்னு இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஐ சூப்பராக செய்கிறாங்கன்னு. அடுத்து வந்து எனக்கு நடுவில் வந்து கிர்னி பழம் ஜூஸும் போட்டு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. காடை கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் வர வாசம் அந்த பார்க்குற டெக்ஸ்டரே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ ஒயிட் ரைஸ் போட்டு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. எனக்கு வந்து காடையில் வந்து அந்த லெக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கறியை விட நான் அந்த லெக்ஸ் தான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். அதனால தான் எனக்கு வந்து ஒரு 3 to 4 லெக்ஸ் மாமா எடுத்து வச்சாங்க அந்த கிரேவியோட. ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த மசாலா நல்ல கரெக்டான காரத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா வெந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ மாமா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.